மழை நேரத்துக்கு குட்டி வடையும் அப்படி எண்ணெய்க்கு போட்டு எடுத்து அப்படியே மொறு கிச்சன் மாஸ்டர் டான் டான் டான். உப்பு தண்ணியில் ஊற விடணும் நல்ல வேண்டியதானே ஆவி வரைக்கும். கடலை பருப்பு வந்து இந்த ஆட்டுக்கறிலாம் நிறைய போடும். ஆட்டுக்கல் பிறப்பு அறுவல் நூறு வேலை தானே, அதாவது நல்ல சாங்க அரைக்கக்கூடாது, அறுவல் நூறு வேலை தானே அரைக்கணும். நான் வந்து மிக்சியில் இல்லாமல் இயற்கை பாரம்பரிய முறையில் வந்து ஆட்டுக்கல்லில் வந்து கொஞ்சம் உப்பையும் போட்டு அரைச்சி கொடுத்துருக்கோம். சைட்டில் கடலை பிறப்பை போட்டுவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கையால் தட்டி விட்டு இதை காட்டணும். ஒவ்வொரு பருப்பாக தட்டணும், நிறைய தட்டக்கூடாது. கொஞ்சம் முன்னு கறக்கிக்கலாம். இவ்வளோ நேரம் வந்து என்ன தானே ஸ்க்ரீனுக்கு முன்னால் பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மையான சேஃப் வந்து இவர் சொல்லி தந்து தான் நான் எல்லாம் கொஞ்சம் வச்சேன். வந்து நீங்கள் போடலாம், இது போட்டால் மழை மேல போடுறாங்க. அந்த மழை நேரத்துக்கு குட்டி வடையும் அப்படி எண்ணெய்க்கு போட்டு எடுத்து அப்படியே மொறுண்டு அரைச்சது இல்லை, மொறுண்டு அப்படியே வெங்காயமும் ஒரு பொரிச்ச மிளகாயம் வச்சு சாப்பிட வேறு லெவலில் இருக்கும். அதை இந்த புடியோட பாப்பிய தொடர்ந்து பாருங்க. அப்படியே அவர் கேஎஃப்சிக்கு போகிறார். இதை திறமையை பார்த்துட்டு கேஎஃப்சியில் வேலையை கேட்டுருக்காங்க. வேலை சொல்லி பொரிச்சா நான் தான் வந்து பொறிக்க விட மாட்டேன். என்ன செய்யறேன், இவர் வந்து ஃபியூச்சரில் ஒரு பெரிய புக்கிங் மேன். ஃபியூச்சருக்கு அடிட்டு விட நாட்டுக்கல்ல ஆடுற வேகத்தை பார்க்கவே தெரியுது. என்ன பெற்ற வேகத்துக்கு வந்து நான் ஒரு 20 நிமிஷத்துலேயே 1 கிலோ கடலை பருப்பு அரைக்கிறார். ஃபியூச்சரில் பிரச்சனை இல்லை, அடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கிச்சன் மாஸ்டர் டான் டான் டான். வெளியில் வந்து வரப்பு மூட்டி குட்டி வடை போடுவோம்னு பார்த்து நாங்கள் மழை பெய்யுது. மழைக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் குட்டி வடையை செஞ்சு போகிறோம். ஸோ அது வந்து உள்ளுக்கு தான் பறிக்க வேண்டியது வந்து கொஞ்சம் செய்யலாது, உள்ளுக்கு தான் செய்ய போகிறோம். ஆனால் சாப்பிட வைக்காது இருக்கணும். வெளியில் மழை, உள்ளுக்கு குட்டி வடை போட்டோம். ஒரு கொஞ்சமாக வரது அப்படி சைஸ் அளவு இது குட்டி வடை. இதை இன்னைக்கு போட்டு எடுத்து விட
உப்பு தண்ணியில் ஊற விடணும் இல்லை ஊற விட்டுட்டு நாங்கள் வந்து இப்போ குட்டி வடை சாப்பிட வாழையில வெட்ட போகிறோம். மழையும் தூரி கொண்டிருக்குது. இதை வெட்டுவாங்க, இதை வெட்டுவாங்க. பெருத்திரம் போடாது. இது வந்து நிறைய பேர் சாப்பிட்ற டைமில் இதில் வெட்டுவாங்க. நிறைய இலை துண்டு வராது. இது ஒரு அளவான இலையா பார்த்து போட்டு என்ன நல்ல வீட்டில் இருக்குது. தண்ணியில் உப்பு தண்ணியில் ஊறப்படலை. நல்ல சந்தோஷமாக இருக்குது. நவம்பர் மழைக்கு வடை, வெங்காயம், மிளகா, அதுக்கு ஒரு பிள்ளைந்தி எடுத்து அடிச்சோம்னா வாழ்க்கையில வேற என்ன வேணும்? அதான் அது இந்த வடை சாப்பிட்றாங்க. ஒரு சின்ன ரெண்டு தான் இருக்குது. குட்டி வடை சாப்பிட்றாங்க சரியா. ஒரு வடை எடுத்துட்டு ஒற்றை கையில் மிளகாய், வெங்காயம், வடையை கட்டிட்டு வந்து வெங்காயத்தை மிளகாயம் கடிச்சா வேற இப்படி பேக்ரவுண்டில் மழை பெஞ்சு இருக்குது. நல்லா இன்னையா பீட்சா பர்கர் இதுக்கு கூட ஆகும். அந்த பிளேண்டி முன்னாடியா பிளேண்டி தானே நாவி வரைக்கும். இதே மாதிரி வித்தியாசமா அந்தந்த கிளைமேட்டுக்கு என்னென்ன சாப்பிட நல்லா இருக்கும் நீங்களும் வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம டேஸ்டி வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை அமர்த்தி விடுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவோம். பாய் பாய்.